our invitation. என் பேர் சசிகுமார், என்னுடைய டாக்டர் நிஷா ப்ளஸ் என்னுடைய ஸ்பவுஸ் அருணா, நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கோம். இது ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். ஏன் அப்படின்னா நிஷா சசிகுமார் ஃப்ரம் சென்னை, தமிழ்நாடு. உலகளவில் உலகத்தின் பூமியுடைய உச்சியான மவுண்ட் எவரெஸ்ட், அந்த சிகரத்தை வந்துட்டு 25 மே மதியம் காலை ஒரு 11:10 AM வந்துட்டு மேலே ஷி ரீச் த சமிட். இதன் மூலமாக இவங்க வந்துட்டு உலகத்தின் சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறிய இளம் பெண்மணி என்ற ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் சென்னை சிட்டி, ஆஸ் இந்தியா எல்லாருமே வந்து நிறைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அமைச்சிருந்தாங்க. ப்ளஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்கரேஜிங் பை டேக்கிங் திஸ் நியூஸ். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இது ஒரு தனிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு இந்த அச்சீவ்மெண்ட் நிறைய எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு வந்து போய் சேரணும். ஏன்னா அவங்க வந்து தே ஹேவ் டு ட்ரீம் பிக், முடியும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு கண்டிப்பாக வரணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நாங்கள் வி தாட் வி ஷுட் கம் அவுட் அண்ட் ஸ்பீக் அண்ட் லெட் தி வேர்ல்ட் நோ. முடியாதுன்றது வந்து எதுவுமே கிடையாது, எதுக்கு வந்து வயசு தடைன்றது கிடையாது. இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்துட்டு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். செகண்ட், இது வந்துட்டு ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் 2 பேரும் சேர்ந்து உலகத்தின் 7 கண்டங்களில் உள்ள 7 சிகரங்கள், ஒவ்வொரு கண்டத்துலேயும் ஒரு சிகரம், அந்த சிகரத்தை வந்து அடையிறது தான் எங்களுடைய ஒரு லட்சியமாக இருக்குது. இது பேர் வந்து 7 Summits ப்ராஜெக்ட் அப்படின்வாங்க. ஸோ 7 Summits வந்து 7 கான்டினென்ட்ஸ்லேருந்து ஈச் ஒன் ஆஃப். ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கிளிமஞ்சாரோ அந்த மலையை ஏறி இருக்கோம். அப்புறம் ரஷ்யாவில் இருக்கிற எல்ப்ரூஸ் அப்படின்ற மலையை ஏறி இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கோசியாஸ்கோ அப்படின்னு ஒரு மலையை ஏறி இருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து இது வென்ட் டு இந்தோனேஷியா. இது வந்து ஓஷியனா அப்படின்றதுல வந்து கார்ஸ்டன்ஸ் பிரமிட் அப்படின்னு இருக்கிறதுலேயே த மோஸ்ட் டெக்னிக்கலி சேலஞ்சிங் மவுண்டன் ஆஃப் ஆல் த 7 Summits அப்படின்னா இது இந்த கார்ஸ்டன்ஸ் பிரமிட். அந்த இதை வந்து லாஸ்ட் அக்டோபர் 3 2025 வந்து அந்த ஏறினதில் ஷி பிகேம் த யங்கஸ்ட் உமன் இன் த ஹோல் வேர்ல்டு டு ஹவ் கிளைம் த கார்ஸ்டன்ஸ் பிரமிட். அந்த ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஜனவரியில் வந்துட்டு சவுத் அமெரிக்கா அர்ஜென்டினா கண்ட்ரியில் இருக்கிற ஹையஸ்ட் மவுண்டனான அக்கன்காகுவா, அது வந்து ஆல்மோஸ்ட் 7000 meters, அந்த மலையை வந்து ஏறினோம். இப்போ வந்து மவுண்ட் எவரெஸ்ட் இந்த வருஷம் ஏப்ரல் மே வந்து ஏப்ரல் 15 ஸ்டார்ட் பண்ணது, மே 25 தான் சமிட்டுக்கு முடிஞ்சது. ஸோ மே 30th we came to சென்னை. இப்போ வந்து அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, அடுத்தது வந்து மவுண்ட் டெனாலி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு நார்த் அமெரிக்கா அலாஸ்காவில் இருக்கிறது. இது வந்து இருக்கிற எல்லா மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மவுண்டன் அப்படின்னா அது மவுண்ட் டெனாலி தான். அதுதான் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கிளம்புவோம் இங்கேருந்து. ஏன்னா 5ஆம் தேதி we are starting the expedition. இது வந்து அகைன் மே அண்ட் ஜூன் தான் சீசன். அது வந்து சீசன் இருக்குது, அந்த சீசனில் மட்டும்தான் போகணும், இல்லாட்டி அடுத்த வருஷம் தான் போகணும். அதனால் இப்போ நாளைக்கே கிளம்புறோம். அதை முடிச்சுட்டு வின்சன் மேசிவ் அப்படின்ட்டு ஒரு மவுண்டன், இட் இஸ் இன் அண்டார்டிகா. அதை வந்து இந்த வருஷம் நவம்பரில் முடிக்கணும்னு பிளான் பண்ணுறோம். இதை முடித்தாங்க அப்படின்னா இந்த 7 Summits கம்ப்ளீட் பண்ணுற யங்கஸ்ட் உமன் இந்த ஹோல் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் நிஷா வந்து அச்சீவ் பண்ணணுன்றது அவங்களுடைய கைடன்ஸாக இப்போ இருக்குது. அதுக்கு ஆஸ் அ ஃபாதர் நான் கூட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ கிளைம் த மவுண்டன் ஆஸ் வெல் வித் ஹர். எஸ்பெஷலி அன்ஃபார்ச்சுனேட்லி எவரெஸ்ட் மட்டும் என்னால் பண்ண முடியல, பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஐ ஹேட் ப்ரீதிங் சேலஞ்சஸ். அதனால் திடீர்னு நிஷாவை தனியாக விட்டுட்டு நான் கீழே யாரும் கேட்க முடியாது. 30 நிமிஷத்தில் ஹெலிகாப்டர் வர வச்சு என்னை அர்ஜென்ட்டாக கீழே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், ஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் மை லங்ஸ் கண்டிஷனால். அதனால் அவங்க தனியாக போயிட்டு வித் ஹர் கைட்ஸ் தனியாக 10 நாள் தனியாக இருந்துட்டு சாதிச்சு வந்திருக்காங்க. அதை விட பெருமை எங்களுக்கு. ஏன்னா நான் கூட இருந்து பண்ணுறதுன்றது ஒன்று, அவங்களே தனியாக போயிட்டு பண்ணுறதுன்றது ஒன்று. பட் அந்த லாஸ்ட்டு 4-5 நாள் எங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் சிக்னல்ஸ் கிடைக்காது. அவங்க வாக்கி டாக்கியில் சொன்னால் தான் வந்து எங்களுக்கு தெரியும். அந்த லாஸ்ட் 4-5 நாள் நான் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல மலையில். அது தட் வாஸ் த கேஸ். ஸோ திஸ் இஸ் இதுதான் எங்களுடைய பிளான். இந்த 7 Summits 5 முடிச்சிருக்கோம், 6வது இப்போ நாளைக்கு கிளம்புறோம், 7வது வந்து நவம்பரில் முடிப்போம். இதை முடித்தா சென்னையிலேருந்து ஒரு இளம் பெண் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு உலக அளவில் இருக்கிற 7 கண்டங்களில் 7 சிகரங்களை அடைந்த இளம் பெண்மணி என்ற ஒரு இது வந்து கண்டிப்பாக அது பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது அவங்க விருப்பம்.
அதை வந்து as parents நாங்கள் சப்போர்ட் பண்ணி we are taking it forward and உங்கள் எல்லாருக்குமே as well wishes thank you so much for taking it forward. Nisha, you want to say? நான் எவரெஸ்ட் ஏறது தான் இந்த 7 சமிட்ஸ் பண்ணுறதுல எவரெஸ்ட் தான் இது வரைக்கும் எனக்கு நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா கீழே போன உடனே நான் தனியாக ரொம்ப நாள் போயிட்டு இருந்தேன். அங்கே மேலே கேம்ப் 2க்கு மேலே சாப்பாடு சரியாக இருக்காது. ப்ளஸ் நான் வந்து லாஸ்ட் 3-4 டேஸாக ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் சமிட் புஷ் அப்போது நான் வந்து 18 hours கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்தேன் மேலேயும் கீழேயும். இன்னும் கால் வலிக்குது எனக்கு. ஸோ இந்த மலை நிஜமாகவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ப்ளஸ் I would say this has changed me as a person. நான் இந்த மலை ஏறும்போது நிறைய கற்றுக்கினேன். ஸோ இந்த மலை வந்து நாங்கள் 40 டேஸாக ஏறிட்டு இருந்தோம். அங்கே சாப்பாடு வந்து சின்ஸ் இட்ஸ் நேபாள், அங்கேயும் ரைஸ் லைக் தால் பாத் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ பேஸ் கேம்பில் கேம்ப் 1 கேம்ப் 2 வரைக்கும் சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்துச்சு. மேலே போக போக நாங்கள் பேக்ட் ஃபுட் எடுத்துகிட்டு போனோம். அங்கே வந்து சும்மா லைக் ஹாட் வாட்டர் போட்டு லைக் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். அந்த ஃபுட்டோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. பட் வி ஸ்டில் ஹேவ் டு மேனேஜ். ஒரு கஷ்டமான பார்ட் என்னன்னா, நான் கேம்ப் 2லேருந்து கேம்ப் 3க்கு நடந்து போகும்போது நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டேன். அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு கேரி பண்ணுறதுக்கு. அது வந்து நாங்கள் 7 hours நடந்தோம் ஃபுல் கேம்ப் 2லேருந்து 3 போகிறதுக்கு. நான் வந்து கேம்ப் 3க்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நான் என் கைட் கிட்ட சொன்னேன் என்னால் முடியாது, நான் கீழே போய் ஆகணும்னு. பட் தென் வாக்கி டாக்கியில் ஒன் ஆஃப் தி அதர் கிளைம்பர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நீ விட்டு கொடுக்காத, ரெஸ்ட் எடு, தண்ணி குடி, சாப்பிட்டு கேம்ப் 3க்கு போ, கிட்ட தான் இருக்குது. அந்த வார்த்தைகள் கேட்ட உடனே கருத்து தான் நான் திருப்பியும் ட்ரை பண்ணேன். அந்த ஒரு கிளைம்பர்னால தான் நான் அன்றைக்கி கேம்ப் 3க்கு போனேன். அப்புறம் கேம்ப் 3லேருந்து கேம்ப் 4 அப்புறம் சமிட் புஷ் போனேன். கம்யூனிகேஷன்லாம் எப்படி பண்ணீங்கன்னா டோட்டலாக 40 days ஆச்சு. கம்யூனிகேஷன் வந்து பேஸ் கேம்பில் வைஃபை இருக்கும், அப்புறம் கேம்ப் 2லேயும் வைஃபை இருக்கும். ஆனால் கேம்ப் 2க்கு மேலே வந்து வைஃபை இருக்காது, ப்ளஸ் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. கைட்ஸ் கிட்ட மட்டும் ஆனால் வாக்கி டாக்கிஸ் இருக்கும், அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படின்னா டோட்டல் வந்து ஃபஸ்ட்டு வந்து காட்மாண்டு ஏப்ரல் 15 காட்மாண்டு போகிறோம். ஸோ காட்மாண்டுலேருந்து 8 நாள் வந்துட்டு ஃபஸ்ட்டு லுக்லாப்னு ஒரு இடம், காட்மாண்டு லுக்லாப்னு போனோம். அங்கேருந்து 8 நாள் நடந்து போனோம். ஏன்னா அது ஏன் நடக்கணும் அப்படின்னா அக்ளமடைசேஷனுக்காக. அந்த ஒரு 8 நாளில் நம்ம ஒவ்வொரு நாளும் 300 to 500 meters ஏறி மேலே போகிறப்ப நம்ம ஆக்சிஜன் லெவல் லங்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்காக அந்த 8 நாள் மேண்டேட்ரி கண்டிப்பாக போய் ஆகணும். ஆனால் லுக்லா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 நாள். அது நடுவில் வந்து டிங்கோச்சு, பெரிஷே அப்படின்னு நிறைய இடம் இருக்குது. அங்கெல்லாம் நைட்லாம் தங்கிட்டு தென் அது வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், ஒரு டீ ஹவுசஸ் அப்படின்வாங்க, அங்கே வந்து தங்கி இருந்து தென் வி நீட் டு கோ. ஸோ எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு 1 week பேஸ் கேம்பில் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும். அந்த ட்ரைனிங் எதுக்கு அப்படின்னா இதுக்கு அடுத்து போகிறதெல்லாம் எல்லாமே ஐஸ் வால்ஸ், பனிமலை வந்து வால், ஒவ்வொரு வாலும் நம்ம இந்த எல்ஐசி பில்டிங்கு 2 மடங்கு இருக்கும். அந்த மாதிரி ஹைட்லலாம் வந்து இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகணும். அதெல்லாம் தாண்டணும்னா யூ நீட் டு ஹேவ் த ட்ரைனிங். பட் அந்த ட்ரைனிங் நாங்கள் முன்னாடி எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஃபிசிக்கலாக ட்ரைனிங் பண்ணுவாங்க. அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 week ட்ரைனிங் நடந்தது. அந்த ட்ரைனிங் நடந்ததுக்கப்புறம் என்ன அது ப்ளஸ் இந்த ட்ரிவாசஸ் அப்படின்னா, ட்ரிவாசன் என்னென்னா திடீர்னு பனி வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மீட்டர் வந்து பெரிய பள்ளமாக இருக்கும். அதை தாண்டி போகணும். அதுக்கு வந்து லேடர்ஸ் போடுவாங்க. அந்த லேடர்ஸில் நடக்கணும். அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த வீடியோஸ் காட்டுறோம், வில் ஷேர் த வீடியோஸ். அந்த லேடர்ஸில் நடக்கிறப்ப யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ அதுவும் ஒரு ட்ரைனிங் இருக்குது. இது எல்லாமே அந்த 7 நாளில் ட்ரைனிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அது வந்து ஸ்டேஜ் 2னுவோம். ஃபஸ்ட்டு வந்து ரீச்சிங் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்றது வந்து ட்ரைனிங் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்றது வந்து ரொட்டேஷன் அப்படின்வாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் கண்டிப்பாக போயிட்டு கீழே வரணும். அது ஏன் அப்படின்னா ஃபாரஸ்ட் டு கெயின் அந்த ஆக்சிஜன் லெவல்ஸில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம லங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, லெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ஒரு இதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஸ் கேம்ப்லேருந்து கேம்ப் 1 அப்படின்னு அந்த கேம்ப் 1 போகிறது இந்த கும்பு ஐஸ் ஃபால்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து அதை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பாத்து.
மிட் நைட்டு 12 o'clock ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஒரு 8-9 மணிக்கு அங்கே போய் சேருவோம். நிறைய பாதைகள் ஏறி இறங்கி இட்ஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் எக்ஸ்பிளைன், லைக் எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வெயிட் கிராஸ். அது வந்து கேம்ப் 1. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அப்புறம் கேம்ப் 2 அப்படின்னு போகணும். அது ஒரு 8 மணி நேரம் நான் ஸ்டாப் பனியில் நடந்து போயிட்டே இருக்கணும். ஒன்றுமே இருக்காது, வெறும் பனி தான், நடந்து போயிட்டே இருக்கணும். அவ்வளோ 8 மணி நேரம் ஆல்மோஸ்ட். அது கேம்ப் 2 போய் சேர்றோம். 6000 meters அது வந்து. அப்புறம் கேம்ப் 2லேருந்து கேம்ப் 3 அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஆல்மோஸ்ட் 40 டிகிரியில் இருக்கும். அந்த 40 டிகிரியில் நீங்கள் நடந்து போகணும். வெறும் கயிறை பிடிச்சி அசண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கயிறுலேயே அசன்ட் பண்ணி போனோம். கண்டிப்பாக இந்த தோல் கால் எல்லாமே லைக் கோஸ் அவே. அது வந்து 7000 meters. அது வரைக்கும் தான் நான் என்னால் போக முடியுது. கேம்ப் 3 அப்படின்னுவோம். அதை கேம்ப் 3 வரைக்கும் 2 பேரும் போனோம். அதுக்கப்புறம் கேம்ப் 3லேருந்து கண்டிப்பாக எல்லாம் ஃபுல்லாக கிராஸ் பண்ணி பேஸ் கேம்ப் வரைக்கும் கண்டிப்பாக வந்தே ஆகணும். மறுபடியும் 5200 meters. அது ஏன் அப்படின்னா அதுதான் அந்த ரொட்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபேஸ். அது வந்து ஃபேஸ் 3. ஃபேஸ் 4 தான் சமிட் புஷ். அகெயின் பேஸ் கேம்ப்லேருந்து கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4 போயிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிவிட்டு கீழே வருது. அது ஒரு 8-9 நாள் ஆகும் அந்த ஃபேஸ் 4. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் அரௌண்ட் 40 days ஆயிருக்கு டோட்டலாக. பட் சென்னைக்கு பார்த்தா 45 days ஓவரால். ஸோ இது வந்து அபவுட் த ப்ராசஸ். இது பர்மிஷன்லாம் இருக்கலாம் எங்கே வாங்குறீங்களா? ஆமாம். அது இதுக்கான எப்படி இது சோர்ஸ் நம்ம நிறைய செலவாகும். ஆமாம், கரெக்ட், ஸ்பான்சராக கரெக்ட் சார். இது வந்துட்டு எவரெஸ்ட்டு நேபாள் வழியாக எவரெஸ்ட்டுக்கு 2 வழியாக போகலாம். ஒன்று வந்து நேபாள் வழியாக, 2வது வந்து திபெத் வழியாக போகலாம், சைனா டிபெட். ஸோ சைனா டிபெட் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கும் பர்மிஷனே கொடுக்கல. அதனால் வந்துட்டு நிறைய கூட்டம் இந்த பக்கம் நேபாள் சைடு இருக்குது. ஸோ நேபாளில் என்ன அப்படின்னா மினிமம் 16 வயசு கண்டிப்பாக ஆயிடணும். ஒரு நாள் குறைஞ்சிருந்தா கூட பர்மிட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த 16 வயசுன்றது கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். இட்ஸ் மினிமம் ரிக்வயர்மெண்ட் நேபாள் சைடில் கிளைம் பண்ணணும். அதே டிபெட் சைடுக்கு வந்து எந்த ரிக்வயர்மெண்ட்டும் கிடையாது. 13 வயசுல கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் நேபாள் சைடு போனோன்னா மினிமம் 16 இருந்தே ஆகணும். ஸோ பர்மிட் எல்லாம் வந்துட்டு நேபாளில் தான் வாங்கணும். அதுக்கு வந்து எங்கள் கைடிங் கம்பெனி எலிட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு கைடு கம்பெனி, அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணது. அவங்க வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1, உலகத்திலேயே நம்பர் 1 ரெக்கார்ட் ஹோல்டிங் ப்ளஸ் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலிட் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஃப்ரம் நேபாள். அவங்க மூலமாக தான் நாங்கள் போனது. ஸோ அதனால் நிஷாக்கு தனியாக கைட்ஸ் இருந்தாங்க, 2 கைடு இருந்தாங்க கூட. எனக்கு 2 கைட்ஸ் இருந்தாங்க இன்ஃபேக்ட் நான் போனப்போ. ஸோ அதெல்லாம் வந்துட்டு we had organized very well. அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் சோர்ஸ் கேட்டிங்க. ஸோ இது வந்து மவுண்டனியரிங் இஸ் a very expensive sport. இது வந்து நாட் லைக் எனி அதர் ஸ்போர்ட் பிகாஸ் 1 permit, 2nd travel, 3rd வந்து அங்கே ஷெர்பாஸ்க்கு எல்லாம் பேமெண்ட் இதெல்லாமே. ஸோ இது வந்து நாங்கள் எங்களுடைய ஓன் சோர்ஸ் தான். ஸோ இட்ஸ் மை ஓன் சோர்ஸஸ், மை இன்கம். இது தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸ்பான்சர்ஷிப் மவுண்டனியரிங்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது மவுண்டனிங்கிறது நிறைய பேருக்கு வந்து அவங்க அந்த ஒரு புரிதல் கிடையாது. இது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் ஸ்போர்ட்ன்றது. இப்போ அட்லீஸ்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய பேர் கிளைம் பண்ண அந்த ஒரு புரிதல் வந்துட்டு இருக்கு. அதனால் நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் எதுவும் கேட்டு போகலை, அதுதான் உண்மை. அது ஏன் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் இட். அப்படி கிடைச்சாலும் மேபி ஒரு 1 lakh, 5 lakhs ஆர் மேக்ஸிமம் 10 lakhs தான் கிடைக்கும், which is not at all sufficient. அதனால் we didn't want to put that effort in that direction. So it's our own savings, our own funding. இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். எப்படி எஜுகேஷனுக்கும் இதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி